வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் சில மாதங்கள்ல தமிழ்நாடு தேர்தலை சந்திக்கும். அதையொட்டி தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. முன்கூட்டியே ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படின்னு ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொகுதியில கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பயணம் போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் ஒரு பயணத்தை பண்ணிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் பயணம் பண்ணாம மக்கள் போராட்டங்களை நடத்தி, மக்களுக்கான அந்த போராட்டங்களை நடத்தி அதன் மூலியமாக மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரு இதுக்குள்ள வர மாட்டார். அவர் வேற கேட்டகரி. ஸோ அவரை தனியா வச்சிரும். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருமே தங்களுடைய அந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கட்ட பிரச்சாரம் இன்னும் தேர்தல் நெருங்க அடுத்த கட்ட பிரச்சாரத்தை எல்லா கட்சிகளும் நடத்துவாங்க. முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை எல்லா கட்சிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இதன் மூலியமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம். சனிக்கிழமை மக்களை சந்திக்கிறாரு. அதுக்கு பெரிய அளவுல வெளிச்சம் கிடைக்குது. அவர் என்ன பேசினாலுமே அது பெரிய டிபேட் ஆகுது. பேசலனாலும் டிபேட் ஆகுது. அவர் சும்மா இருந்தாலும் டிபேட் ஆகும் இல்லையா? ஸோ அது எதனா பேசினார்னா டிபேட் ஆகாம இருந்தா எப்படி? அதை திட்டமிட்டு டிபேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு தரப்பு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ நம்ம விஜய் அவர்கள் மேம்போக்காக சில விஷயங்கள் பேசுறாரு. இப்போதான் கொஞ்சம் டீப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அவருக்கு கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ்டை விட நம்ம யாருக்கு ஃபோக்கஸ்ட் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார பயணத்துக்கு தான். ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவரு இந்த அரசின் மீது என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு, இந்த ஆட்சியாளர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. ஏன்னா அவங்க சட்டமன்றத்துல நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நிறைவேறாம இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த பிரச்சார பயணத்துல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, அதிகமாக மக்கள் கவனிக்க வேண்டிய பிரச்சார பயணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்க அந்த பிரச்சார பயணம் தான். ஆனா கெடுவாய்ப்பாக அந்த பிரச்சார பயணத்துக்கு பெரிய அளவுல ஃபோக்கஸ்டே கிடைக்கவே இல்லை. ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்மறையாக ஏதாவது பேசிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா, அதை பெரிய அளவுல டிபேட் ஆகிறாங்களே தவிர்த்து, அவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்களை டிபேட் ஆகிறதே கிடையாது. குறிப்பாக அதெல்லாம் அவங்க நியூஸ் கார்டு கூட போட ரெடியா இல்லை. சும்மா ஒரு நியூஸ் கார்டு போடலாம்ல, அது கூட அவங்க போட ரெடியா இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்லாம் ரொம்ப வேலிட் பாயிண்டா இருக்கு. குறிப்பாக இந்த முதலீடு தொடர்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும், அதன் பிறகாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், இந்த அரசாங்கத்தினுடைய குளறுபடிகள் நிறைய இருக்கட்டும், இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. அப்புறம் இந்த மக்கள் மனுலாம் வாங்கினாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒரு ஃபெயிலியரா போயிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட்டே ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட்டா இருக்கு. விடியல் தரோம்னாங்க, எங்கெங்க வந்திருக்கு விடியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டே போறாரு. ஆனா இதை எல்லாத்தையும் ஊடகங்கள் டிபேட் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபேட் ஆகல. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் டிபேட் ஆக்குனாங்க அப்படின்னா உண்மையாகவே திமுகவுக்கு பெரிய டேமேஜ் அது ஏற்படுத்தும். அதனால இதை கட் பண்ணி அப்படியே தள்ளிட்டு விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்றதா டிபேட் ஆகுது. குறிப்பாக விஜய் அவர்கள் பேசக்கூடிய பல விஷயங்கள் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தாது. அவங்க பயங்கரமா அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அதை தான் இவங்க டிபேட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா, அதுதான் அவங்களுக்கு தேவை. இந்த கவுண்டமணி காமெடி ஒன்று வரும். நான் அந்த பக்கம் சுத்தும் போது நீ இந்த பக்கம் சுத்தணும், நீ இந்த பக்கம் சுத்தும் போது நான் அந்த பக்கம் சுத்துவேன், பாக்குறதுக்கு ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னுவாங்க இல்லையா? ஸோ அதனால இந்த திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, விஜய் வைக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா திமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படாது. இபிஎஸ் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த திமுக எதிர்ப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அந்த பழைய நெரேட்டிவ் இருக்கு இல்லையா, திமுக வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற நெரேட்டிவ் அதிகமாக பில்ட் ஆக ஆரம்பிக்கும். மக்கள் அதிமுக பக்கம் அதிகமாக போலரைஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. இது தேவையில்ல. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு உடையணும் அப்படின்ற காரணத்தினால ஊடகங்களும், குறிப்பாக திமுகவுடைய நிறைய பத்திரிகையாளர்கள் பொருள் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லைங்க டிவிக்கே தான் கரெக்டான ஃபோர்ஸ், அவங்க தான் நல்லா திமுக எதிர்க்கிறாங்க. என்னப்பா எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே பாயிண்ட் இருக்காது. ஸோ அதனால டிவிகேவுடைய அந்த பிரச்சார பயணத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் டிவிகேவும் அதாவது விஜய் அவர்களும் சில விஷயங்களை அட்ரஸ் பண்றாரு. நீங்க முதலீடு பண்ண போறேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட முதலீடு தான் பண்ண போறீங்களே தவிர்த்து அந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேலையை நீங்க பார்க்கல அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆனா அதை விட நிறைய ரொம்ப டீடைல்டான விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துக்கு அப்போ மக்களை மீட்போம் அந்த பிரச்சார பயணத்தை பேசிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம்
ஊடகங்கள் ஃபோக்கஸ் பண்ணல. கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கும் மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சார பயணத்தை. இன்னும் சில தொகுதிகள் சில மாதங்கள்ல வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த கட்ட பிரச்சார பயணத்தை அவங்க தொடங்கிடுவாங்க. அதனால நம்ம விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் நம்ம தரமோ அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்படுது. அதனாலதான் நான் இதை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆக்சுவலா யாரடா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்? இவர் தானே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இவங்க தான் வந்து எதிர்கட்சியா இருந்திருக்காங்க. சட்டமன்றத்தில் நிறைய கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. அது எது நிறைவேறி இருக்கு, எது நிறைவேறாம இருக்கு, எது தொங்கிட்டு இருக்கு, எதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க கவர்னன்ஸ் நடத்தியிருக்காங்க. போன ஆட்சியில் இவங்க கவர்னன்ஸும் நடத்தியிருக்காங்க. அது எப்படி ரன் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்றதும் அதிமுக தெரியும். அப்பனா இவங்களுடைய விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வேலிடா இருக்கும் இல்லையா, இன்னும் டீடைல்டா இருக்கும் இல்லையா அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஆனா கெடுவாய்ப்பாக ஊடகங்களும் மக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, குறிப்பாக மக்கள்னு சொல்ல மாட்டேன், ஊடகங்கள் தான். ஊடகங்கள் அந்த ஃபோக்கஸ்டு டிவிக்கு கொடுக்கறதுனாலதான் மக்களும் வேறு வழி இல்லாம அந்த நியூஸை பாக்குறாங்க. எல்லா சேனல்லையுமே வந்து டிவிக்கே விஜய் பிரச்சாரம் அப்படின்னு போட்டுட்டே இருந்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவான்? சரி ஏதோ போட்டோம் அது நியூஸ் சேனலை போட்டு விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது மக்கள் கிட்ட போய் சேரணுமோ அது போய் சேர மாட்டேங்குது. எது சேரக்கூடாதோ அது போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு டிவிகேவுக்கு ஃபோக்கஸ் தரணுமோ அதை தாண்டி பல மடங்கு வந்து ஃபோக்கஸ் வந்துகிட்டு இருக்காங்க. சீமான் அவர்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நான் பார்த்திருந்தேன். என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, டிஎன்பிசியில் நடக்கக்கூடிய முறைகேடு தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெரம்பலூரில் நடத்தியிருந்தார். எவ்வளவு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் தெரியுமா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஎம்கே நீட்னால மக்கள் மாணவர்களுடைய அந்த படிப்பானது கேள்விக்குறியாகுது, அவங்களுடைய அந்த கனவானது கேள்விக்குறியாகுது. பல மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பல கனவுகளோடு வரக்கூடிய மாணவர்களை நீங்க வந்து ஏமாத்துறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் ஏமாத்துறாங்க, அதனால இது மோசமான ஒரு மோசடி தேர்வு நீட் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இல்ல, ஏன் அப்படின்னா இப்ப எடுத்தாங்க அப்படின்னா மாட்டிக்குவாங்க. ஸோ முன்னாடி வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பார்வையில பார்க்க போனோம் அப்படின்னா, அந்த நீட் தேர்வுக்கு எந்த வகையிலும் குறையாத ஒரு மோசடியை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, பல கனவுகளோடு ஏழை எளிய மாணவர்கள், இந்த தமிழ் மக்கள் எங்கேயோ கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் எங்கேயோ முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, படிச்சுட்டு டிஎன்பிசி மூலயமாக உள்ள போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெயிட் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கோச்சிங் சென்டர் போறாங்க. சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசாங்கம் நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டர் போறாங்க. அப்புறம் அவங்களே வந்து வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறாங்க. இப்படி நிறைய உழைப்புகள், மாணவர்களுடைய உழைப்புகள் வந்து அதுல அடங்கியிருக்கு. நிறைய வருத்தம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்க ஏஜ் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுக்காகவே இருக்காங்க. கல்யாணம் பண்ணாம, வேற வேலைக்கு போகாம, வீட்டுல பல திட்டுகளை வாங்கிட்டு டிஎன்பிசியில எழுதி எப்படியாவது உள்ள போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு குரூப் எக்ஸாம் வரும்பொழுதும் அப்ளை பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டிஎன்பிசியில வந்து அவ்வளவு பெரிய முறைகேடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கேள்விகள்லாம் மற்ற ரகமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு ஃபுல்லா டிரெவிடியன் பாலிடிக்ஸை வச்சே கேள்விகளை வந்து டிசைன் பண்றாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே கேள்வித்தாள்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடுது அப்படின்றது, சீல் பிரிச்சு எப்படி தேர்வு மையத்துக்கு வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்படியான நிறைய முறைகேடுகள் தொடர்பான நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து டிஎன்பிசி மேல வைக்கப்படுது. அது தொடர்பாக அந்த விஷயங்கள்லாம் கண்டிச்சு திரு சீமான் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொள்றாரு. நல்ல ஒரு கூட்டம், நல்ல ஸ்பீச். சீமான் அவர்களுடைய ஸ்பீச் நான் முழுமையாக கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருந்தாரு. சூப்பரான ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண இந்த ஊடகங்களுக்கு டைம் இல்லை. இப்போ நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது முக்கியமான விஷயங்க. எவ்வளோ ஏழை மாணவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள் இவ்வளோ கனவுகளோடு இருக்காம அவருடைய கனவுகள், வாழ்க்கை எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்குது இந்த டிஎன்பிசி. மொத்தமா வந்து 3500 இடம் தான் இருக்கும், 2000 இடம் தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர், 13 லட்சம் பேர், 10 லட்சம் பேர்லாம் வந்து விண்ணப்பிப்பாங்க. நான் கூட அப்படி ஒரு தடவை விண்ணப்பிச்சா, நான் எக்ஸாம் எழுத போல. அப்படிலாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா விண்ணப்பிக்கிறவங்களே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருப்பாங்க. என்ன மாதிரி, அதாவது விண்ணப்பிப்பாங்க ஆனால் எக்ஸாம் இதுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சும்மா கடமைக்கு பண்றது. அப்படிலாம் நீங்க கழிச்சு பார்த்தாலுமே ஃபோக்கஸ்டா விண்ணப்பிக்கிறவங்களே அந்த பணியிடங்கள் அப்படின்றது 3000 பணியிடங்கள் தான் இருக்கும். ஆனா 5 லட்சம் பேர் வந்து விண்ணப்பிப்பாங்க. இவ்வளவு கனவுகளோடு, இவ்வளவு போட்டிகளுக்கு மத்தியில அதுல வந்து விண்ணப்பிச்சு எப்படியாவது உள்ள போயிட மாட்டோமா அப்படின்னு கனவு காண்றாங்க. ஆனா இந்த அரசாங்கம் அவங்களுடைய எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்குறாங்க. வாழ்க்கை, அவங்களுடைய கனவு, அவங்களுடைய படிப்பு. ஒரு வயசுக்கு மேல நீங்க எழுத முடியாது, அப்ளை பண்ண முடியாது.
எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்கி அவங்க நடுத்தெருவில் நிற்க வைக்குது இந்த அரசாங்கம். இது தொடர்பாகலாம் வந்து இந்த ஊடகங்கள் கேள்வி எழுப்புறது கிடையாது, ஒரு டிஸ்கஷன் வைக்கிறது கிடையாது, ஒரு டிபேட் பண்றது கிடையாது. விஜய் அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னா அது டிபேட் ஆகுது. அதுவும் வேலிடா இருந்தா கூட பரவாயில்ல, சில இடங்கள்லாம் வேலிடே கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு தடவை பார்க்குறேன், விஜய் அவர்கள் மதுரையில பிரச்சார பயணத்தை தொடங்குவாரா இல்லை திருச்சியில பிரச்சார பயணத்தை தொடங்குவாரா? ஏண்டா இது மக்களுக்கு தேவையா? அவங்க எங்க தொடங்கினா யாருக்கு என்ன கிடக்குது? சரி, அங்க மதுரையில தொடங்கினா 10 பேர் கூட போறான், திருச்சியில தொடங்கினா 10 பேர் கூட போறான். இதுல என்ன மக்களுக்கு என்ன இதுல பயன் இருக்கு? மக்களுக்கு என்ன இருக்குது இதுல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ரொம்ப மட்ட ரகமாக ஊடகங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ரொம்ப மட்ட ரகமாக நடந்துகிட்டு இருக்காங்க. அது உள்ளபடியே வருத்தம் அளிக்குது. அதிமுக ஆட்சியில இவங்க குதிச்ச குதி இருக்கு பாருங்க. எங்களை மாதிரி நேர்மையான ஆட்கள், நேர்மையான ஊடகங்கள் வந்து உலகத்திலே இல்லை. அப்படி அப்படி போட்டாங்க வித்தையெல்லாம். ஆனா இன்னைக்கு அவங்க போடுற வித்தையெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அவ்வளவுதான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்படி வந்து எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, எந்த பிரச்சார பயணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது கொடுக்காம, ஊடகங்களும் மற்றவர்களும் வந்து வேறு விதங்கள்ல ஒரு டைவர்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்றேன். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, நான் பண்றேன், வீடியோ பண்றேன். உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.